மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள், மிகுந்த வரவேற்பு இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க. அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, சாதாரணமாக இருந்தார். எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போது இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. இங்கே பின்னாடி வந்து நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு. கூட்டம் என்பது கூட்டப்படுவது, காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது. ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல. திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை. அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன். பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம், நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்து கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய ஈவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான். சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. அவங்க தான் பிணங்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்து தான், அவருடைய எனக்கு வந்த கூட்டத்தை பார்த்து தான். இப்போ விவேக் வந்து ஒரு முறை ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டான். இவர் என்ன சொன்னால், நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணுறியே, பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை சொன்னேன். போனேன், நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எது கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை
நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் அது சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய மரியாதை வானத்து போல பண்ணியிருக்கேன். சிவா சாரோடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம். ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும். அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டூலில் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம் சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகுன்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.